விழிப்புடன் இருத்தல். எஜமான் வரும்போது விழித்திருக்கின்றவர்களாக காணப்படுகின்ற ஊழியக்காரரை பாக்கியவான்கள். அவர் அறை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்கச் செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார். லூக்கா 12:37. விழித்திருத்தல் என்பது எப்போதும் தயாராயிருத்தலும் எல்லா வேளையிலும் ஆயத்தமாயிருத்தலும் ஆகும். பொறுப்பு உணர்வு உடையவர்களால் மட்டுமே எப்போதும் தயார் நிலையில் இருக்க முடியும். பணி வாய்ப்பினை பெற்ற ஒருவர் தான் செய்யும் பணியில் முழு மனதுடனும் முழுமையான ஈடுபாட்டுடனும் செயல்பட முன்வந்தால் மட்டுமே அவரால் தனது கடமையில் முழு கவனம் செலுத்திட முடியும். விழிப்போடு மானிட மகனின் வருகைக்காக காத்திருக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் நற்செய்தியாளர் எடுத்துரைக்கின்றார். கண்ணியமிக்க பணியாளர் மட்டுமே தனது இடையை வரிந்து கட்டிக்கொண்டு திருமண விருந்துக்கு வெளியே போயிருந்த தம் தலைவரின் வருகையை எதிர்நோக்கியும் கதவு தட்டப்படும் வேளையில் உடனே திறந்து தலைவரின் பார்வைக்கு நிறைவை ஏற்பட செய்யவும் முடியும். உடனே தலைவரின் பார்வையில் விழித்து இருக்கும் பேறு பெற்றவராய் மாறுகின்றார். ஏனெனில் தலைவர் தனது இடையை வரிந்து கட்டிக்கொண்டு பணியாளரை பந்தியில் அமர வைத்து பணிவிடை செய்வார். லூக்கா 12:37. லூக்கா 12:35 முதல் 40 வரை உள்ள திருமறை பகுதியில் வெளிப்படும் உண்மை என்னவெனில், இந்த உலகில் நேர்மையோடும் உண்மையோடும் கடமை உணர்வோடும் இறையச்சத்தோடும் வாழும் அல்லது கண்ணியமாய் நடந்து கொள்ளும் மானிடர் இறைவனால் கண்ணியப்படுத்தப்படுகின்றார். மானிட மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை எதிர்பாராத நேரத்தில் நடைபெறும் என்பதால் பணிவிடைக்காரர்களைப் போல எல்லா நேரத்திலும் விழித்து இருக்க வேண்டும் என நம் ஆண்டவராகிய இயேசு கூறினார். இன்று உலகியல் நிலையில் பல அலுவல்களில் சிக்கி செல்வம் சேர்ப்பதில் முழு மனதுடன் ஈடுபடுவோர் மனிதகுமாரனின் வருகை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க லூக்கா 12:35 முதல் 40 வரை உள்ள திருமறை பகுதி நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அப்படி விழித்திருந்து தன்னிடம் ஒப்புவிக்கப்பட்ட பணிவிடைகளை குறைவின்றி நிறைவேற்றும் பணியாளரே கண்ணியத்துடன் நடப்பவர் ஆவார். அவராலே தான் விழிப்புடன் இருக்கவும் முடியும். விழிப்புடன் இருப்போர் எஜமானின் நல்மதிப்புக்கு பாத்திரவானாயிருப்பார். செபம். கண்ணியமுடன் நடந்திட கனிவு காட்டும் கடவுளே, கலக்கம் நிறைந்த உலகில் விழித்திருந்து கடமை உணர்வுடன் வாழவும் கடவுளின் அரசை கருத்துடன் கட்டுமானம் செய்யவும் அருள்தாரும். ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.